கண்ணின் பின்னால் இருக்கிற பிழை. காலை ஹோட்டல் சாயம். ரேவதியின் அலுவலகம். கண்ணாடி சாமான்கள், சீராக அடுக்கப்பட்ட ரிசப்ஷன், புது ஆரம்பத்துக்கான சத்தமில்லாத உற்சாகம். இப்போது ஹோட்டல் பாதுகாப்பு பிரிவின் தலைமை பொறுப்பில் உள்ளவர் ரேவதி. முன்பு ஒரு காவலாளி, இன்று 10 பேருக்கு வழிகாட்டும் மெதுவான தலைவி. அவருடைய அலுவலகத்தில் வேலைக்கு வருபவர்கள் ரோஜாவின் வாசம் போல, சிரமங்களை சுமந்தவர்களே, ஆனால் சிரிக்க தயாரானவர்கள். ரேவதி மெதுவாக பேசுகிறார். உங்களோட பின்னணி முக்கியமில்ல, உங்களோட எதிர்காலம்தான் நான் பார்க்கறேன். இந்த இடம் உங்களை நம்பக்கூடிய ஒரு தாயாராக்கும். ஷாலினி என்ற ஒரு மௌனமான பெண் முகத்தை கீழே போட்டபடியே வேலைக்கு வருகிறது. அவளுடைய கண்கள் ஒருவிதமான பயம். ரேவதிக்கு அது தெரிகிறது. பவித்ராவின் புதிய அலுவலகம், பிராந்திய மேலாளர் ரூம். பவித்ரா இன்று ரீஜனல் மேனேஜர். தன்னுடைய காலனியின் அடியில் கண்ணீருடன் அனுபவிக்கப்பட்ட வெற்றி பாதை. அவள் நடத்தும் மிட்ஷாக் மீட்டிங்குகள் பொதுவான லாபங்களை மட்டும் அல்ல, மனித உறவுகளையும் முன்னிலைப்படுத்துகின்றன. பவித்ரா, இந்த ஹோட்டல் பணிபுரிவதற்கான இடம்தான் அல்ல, வாழ்வதற்கான ஓரிடம். எந்த பணியாளருக்கும் மன அழுத்தம் வரக்கூடாது. இங்கு தாய்மார்களும் இருக்காங்க, ஒரு கைப்பிடி தேய்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒளி காட்டணும். அவள் வேலை நிறைவு பயிற்சி திட்டம், விண்ணப்ப ஆலோசனை மற்றும் பெண்கள் மேம்பாட்டு திட்டங்கள் தொடங்குகிறார். அர்ஜுன் என்ற ஒரு மேல் மாடியில் அவளை ரசிக்கிறான். அவர் வார்த்தைகள் பேச மாட்டான், ஆனால் கண்கள் பேசுகின்றன. மாலை ஹோட்டல் கூரை, மெதுவாக வீசும் காற்று. கண்களில் சிநேகம், வார்த்தைகள் இல்லை. அர்ஜுன், நான் பேசலன்னா நான் இணையல்லன்னு அர்த்தம் இல்ல, நான் பேசாமலே உன்னை காதலிக்கிறேன். பவித்ரா சிறு புன்னகையுடன், நீ பேசாம இருக்கிறதுனால்தான் நான் காதலிக்கிறேன். பேச ஆரம்பிச்சா நான் நிக்க முடியாம விழுந்துருவேனோன்னு பயம். அவர்கள் கைப்பிடிக்கிறார்கள். மெதுவாக அந்த மூச்சில் காதல் இருக்கிறது. இரவு ஹோட்டல் சமையலறை. ஷாலினி ஒளிவில்லாத வெளிச்சத்தில் தனியாக நடக்கிறாள். ரேவதி அவளை பின்தொடர்கிறார். திடீரென ஷாலினி ஒரு சுவரை திரும்பி பார்த்து கொண்டிருப்பதை கவனிக்கிறார். ரேவதி, அந்த சுவரை ஏன் பார்த்துட்டு இருக்க? ஷாலினி மௌனமாக அழுகையை அடக்க முயற்சிக்கிறாள். ஷாலினி, அந்த இடம்தான் எங்க அக்கா கடைசியாக இருந்த இடம். அந்த பழைய ஹோட்டல் சிண்டிகேட்டின் வேலைப்பாடுகள் என் குடும்பத்தை கிழிச்சு வச்சுச்சு. ரேவதிக்கு ஷாக். பழைய இருள் திரும்ப வருகிறதா? இரவு கார் பார்க் வெளிப்பகுதி. ஒரு பிளாக் எஸ்யூவி. அந்த உள்ளே ஒரு பழைய பணக்காரர், கையில் மோதிரம், கண்களில் சூழ்ச்சி. அந்த நபர், இந்த ஹோட்டல்ல நம்ம ஆளா வளர்த்தோம், இப்போ அவங்க நம்ம பேரை நசுக்கிறாங்க, ஆனா நம்ம சாயம் பக்கம் திரும்பி வரப்போறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஒரு லேப்டாப்பில் ஹோட்டல் லைவ் சிசிடிவி ஒளிபரப்பை பார்க்கிறார். பாதுகாப்பு முறையும் ஹேக் பண்ணிட்டாங்க. ஹோட்டல் உள்ளாடை அறை. ரேவதி மற்றும் பவித்ரா உரையாடல். ரேவதி ஷாலினியின் வார்த்தைகள் குறித்து பவித்ராவிடம் சொல்கிறார். அவர்கள் இருவரும் முதலில் அச்சப்படுகிறார்கள், ஆனால் அடுத்த க்ஷணம் ஒரு உறுதி. பவித்ரா, இது நம்ம மாதிரி பெண்களை பயப்பட வைக்க வந்த இருட்டு, ஆனா இந்த முறை நம்ம கையில ஒளி இருக்கிறது, நாம நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்கள் பழைய கேஸ் கோப்புகளை திறக்க முடிவு செய்கிறார்கள். பெண்கள் தலைமையிலான சுய பத்ருகா குழு உருவாக்கப்படுகிறது. இரவு பழைய ஸ்டோர் அறை. ஷாலினி மறைந்த ஹோட்டல் பிசாசுகளால் பாதிக்கப்பட்டவள். ஒரு லாக்கான பழைய அறையை திறக்கிறார். ரேவதி பின்தொடர்கிறார். அந்த அறையில் பழைய ஊழியர் ஐடி கார்டுகள். அவற்றில் ஒன்று ஒரு பலிகா ஆக நினைக்கப்பட்டவர், ஆனால் இன்றைய சிசிடிவியில் அந்த முகம் தெரிகிறது. அவன் உயிரோடு இருக்கிறானா? ஒரு தொலைநோக்கி. ஒரு பார்மலை மேலே ஒரு பார்வை. ஒரு நிழல் உருவம் ஒரு தொலைநோக்கி மூலம் ஹோட்டலை பார்க்கிறான். அவனுடைய கண்களில் தீக்காயம். அவனுடைய பக்கத்தில் ஒரு பேப்பரில் எழுதியிருக்கிறது, ஆபரேஷன் சாயம், ஃபேஸ் 2 பிகின்ஸ். அடுத்த அத்தியாயம் முன்னோட்டம். பழைய இருள், புதுமுகங்கள். யார் இந்த நபர்? பவித்ராவின் குடும்ப ரகசியங்களை இவர் எப்படி தெரிந்து கொண்டார்? ஹோட்டலுக்குள் உள்ள யாராவது இரட்டை முகமா? இந்த அத்தியாயம் உணர்த்தியது, ரேவதியின் வழிகாட்டலில் மீள எழும் பெண்கள், பவித்ராவின் வழிநடத்தலில் உணர்வு சார்ந்த மேலாண்மை, அர்ஜுனின் மௌனத்தில் மெதுவான காதல், புதிய நிழலில் பழைய இருட்டின் நிழல்கள், ஓர் ஆணையின் பின்னால் இருக்கிற 2ஆம் முகம். தொடரட்டுமா அடுத்த அத்தியாயம்? உள்ளே ஒரு பகிரவன், உண்மையை பின்னால் வைத்திருக்கும் பயங்கர மோசடி உணர்த்தும் கடை.